தொங்கு சட்டசபை. ஹேங் அசம்பிளி அப்படின்னா என்ன? தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும்னா 51% தொகுதிகளை ஜெயிச்சிருக்கணும். அதாவது 234 தொகுதியில் இருக்குன்னா அதுல 51%, 118 தொகுதிகளில் ஒரு கட்சி ஜெயிச்சிருக்கணும். ஜெயிச்சிருந்தா அந்த கட்சியை ஆட்சி அமைக்க ஆளுநர் உடனடியாக கூப்பிடுவாரு. அந்த கட்சியுடைய தலைவர் யாரு தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க முதலமைச்சரா பதவி ஏற்பாங்க. அந்த கட்சி ஆட்சி அமைச்சிரும். ஆனால் எந்த கட்சியுமே 118 தொகுதிகள் எடுக்காம அதுக்கு குறைவா எடுத்திருந்தாங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு 3 கட்சி வச்சுக்குவோம், எக்ஸ் ஒய் ஜெட்னு. இப்ப எக்ஸ்ங்கிற கட்சி ஒரு 100 தொகுதியில ஜெயிச்சிருக்கு, ஒய்ங்கிற கட்சி ஒரு 100 தொகுதியில ஜெயிச்சிருக்கு, ஜெட்டுங்கிற கட்சி ஒரு 30 தொகுதியில ஜெயிச்சிருக்கு. அப்படின்னா இப்போ எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது. இப்போ முழுவதும் ஆளுநர் கையில போயிடும். அவரு அழைப்பு கொடுப்பாரு. எந்த கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சு வர்றீங்களோ, மெஜாரிட்டியை காட்டுறீங்களோ அவங்க ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆஃபரை கொடுப்பாரு. அதன் அடிப்படையில இப்போ எக்ஸ்ங்கிற கட்சிட்ட 100 சீட் இருக்கு, ஒய்ங்கிற கட்சிட்டையும் 100 சீட் இருக்கு, ஜெட்டுங்கிற கட்சிட்ட 30 சீட் இருக்கு. அப்போ எக்ஸும் ஒய்யும் ஜெட்டுங்கிற கட்சியை தங்களோட கூட்டணி கூப்பிடுவாங்க. அந்த ஜெட்டு கட்சி எக்ஸோடையோ அல்லது ஒய்யோடையோ கூட்டணி வச்சு ஆதரவு தெரிவித்தால் 100 + 30 130 தொகுதிகளை ஆளுநர்கிட்ட அவங்க காமிச்சு ஆட்சி அமைப்பாங்க. இதுதான் தொங்கு சட்டசபை, ஹேங் அசம்பிளின்னு. ஏன் இது தொங்கு சட்டசபை அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த கூட்டணி வைக்கக்கூடிய 30 தொகுதி இருக்கு இல்லையா ஜெட்டு, அது எப்ப வேணாலும் வாபஸ் வாங்கலாம். வாபஸ் வாங்கினால் ஆட்சி எப்ப வேணாலும் கவியும், மீண்டும் தேர்தல் வரும், சட்டமன்றம் தொங்கு சட்டமன்றமாக இருக்கும் என்பதனால் அதை தொங்கு சட்டசபை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஜெட்டுங்கிறது வெறும் 30 சீட் ஜெயிச்சிருக்கு இல்லையா, அந்த கட்சி தான் கிங் மேக்கர். இன்றைய சூழலில் தமிழ்நாட்டில் ஆட்சி எப்படி அமைய போகிறது? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.